வணக்கம் நண்பர்களே, நான் வினோத்குமார் பாஸ்கர். கூகுள்ல இருக்கக்கூடிய ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோல நம்ம சேனல்ல பார்த்திருந்தோம். அந்த வகையில கூகுளோட ஈஸ்டர் எக்ஸ் பத்தின இரண்டாவது வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க கூகுளோட ஈஸ்டர் எக்ஸை பயன்படுத்தி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்ப வீடியோக்கு போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஈஸ்டர் எக் எதை பத்தினா, ஹாலிவுட்ல எத்தனையோ வித்தியாசமான சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அந்த வகையில ஒரு முள்ளம்பன்றி சூப்பர் ஹீரோவா மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் சோனிக் கேரக்டர். கூகுள் சர்ச் சோனிக் தி ஹெட்ஜ்ஹாக் அப்படின்னு தேடி வரக்கூடிய சர்ச் ரிசல்ட்ல வீடியோ கேம் சீரிஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணதுக்கு பிறகு வரக்கூடிய சர்ச் ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற சோனிக் தி ஹெட்ஜ்ஹாக் அப்படிங்கிற நேமுக்கு பக்கத்துல ஒரு கேரக்டர் நிக்குது இல்லைங்களா, அதுதான் நம்ம சூப்பர் ஹீரோ சோனிக். அங்க நேற்று இருக்க நம்ம தலைவர் சோனிக் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வைங்களேன், எப்படி மாசா சவுண்டு கொடுத்துட்டே ரொட்டேட் ஆனாரா? தலைவர் இதை மட்டும் பண்ண மாட்டாரு, அப்படிக்கா நோட்டம் விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு காலை தட்டிட்டே நிற்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவர் அலைக்கா ஒய்யாரமாக படுத்துக்கிட்டு காலாட்டிகிட்டே போஸ்ட் கொடுப்பாரு. திரும்ப நீங்கள் அவரை கிளிக் பண்ணிங்கன்னா தோ இப்படி பண்ணிக்கினே இருப்பார். ஸோ எப்படி இருக்குது இந்த ஈஸ்டர் எக்? செம்மையாக இருக்குல்ல? அடுத்த நம்ம பார்க்க போகிற ஈஸ்டர் எக் மோஸ்ட்லி கூகுளில் நம்ம அதை யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபோன்லேயே அதுக்கான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னா டைமர் அப்புறம் ஸ்டாப் வாட்ச், இந்த ரெண்டு ஈஸ்டர் எக் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் டைமர் செக்ஷனில் நீங்கள் எவ்வளோ டைம் டியூரேஷனுக்கு டைமர் செட் பண்ணுறீங்களோ அந்த டைம் டியூரேஷன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி பீப் சவுண்ட் உங்கள் டிவைஸில் இருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப் வாட்ச் செக்ஷனில் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாப் வாட்சை நம்மளோட கூகுள் வழியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். பொதுவான ஸ்டார்ட் ஸ்டாப் ரீசெட் செட்டிங் எல்லாம் கூட இதில் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஈஸ்டர் எக் மேக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளோட ட்ரிக்னாமெட்ரியில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை எப்படி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக நம்ம பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு கூகுள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனை சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கான கிராஃபை வந்து கூகுள் வந்து நமக்கு காட்டும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போடலாம். ஸோ இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் சைன், காஸ், டேன், அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கும் கிராஃப்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கூகுள் இமேஜஸ் சர்ச் பாக்ஸில் அட்டாரி பிரேக் அவுட் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு வரக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜ் ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக நம்ம விளையாடக்கூடிய பிரிக் பிரேக்கர் கேமை வந்து நம்ம வந்து விளையாட முடியும். மோஸ்ட்லி இந்த கேம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஃபெமிலியரான கேம். ஸோ நீங்களும் ஃப்ரீ டைமில் இந்த கேமை விளையாடி என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிக்டாக் டியூ அப்படிங்கிற கேம். மோஸ்ட்லி இந்த கேம் வந்து நம்ம எக்ஸோ கேம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த கேமை நீங்கள் கூகுள்லேயே விளையாட முடியும். கூகுளில் டிக்டாக் டியூ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த கேமை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். எக்ஸாவோ அல்லது ஓவாவோ உங்கள் பிளேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா மீடியம், ஈஸி, இம்பாசிபிள்னு சொல்லிட்டு கேம் மோடுக்கான டிஃபிகல்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளே அகேன்ஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருந்தால் ஒரே மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் இந்த கேமை விளையாட முடியும். ஸோ அவ்வளோதான் கூகுளோட ஈஸ்டர் எக்ஸ் பற்றின இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த ஈஸ்டர் எக்ஸில் எந்த ஈஸ்டர் எக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.